என் அன்பின் பரம தகப்பனே, தர்மையான கால வேளைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. தேவாதி தேவனும் ஆண்டவரே, வல்லமையும் மகத்துவம் பொருந்தியவர். உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரிதா ஆண்டவரே. தகப்பனே, அறுதியிட்டு சொல்ல முடியாது ஆண்டவரே. சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்திலும் வியாபித்திருக்கிறவர் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய தேவன் கத்தாவே. உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்புவிப்பதைப் போல நான் செய்யக்கூடிய சிறந்த காரியம் எதுவாக இருக்க முடியும்? ஆமாண்டவரே, உங்களுடைய அருமையான கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பதைப் போல வேற எந்த காரியம் ஆண்டவரே எனக்கு சரியானதா இருக்க முடியும்? ஆண்டவரே, ஒரு பொல்லாத இருதயத்தை கொண்ட மனுஷன் நான், பாவத்தன்மையுள்ளவன் ஆண்டவரே, விழுந்து போகக்கூடியவன், சோர்ந்து போகக்கூடியவன், தளர்ந்து போகக்கூடியவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளோ ஆண்டவரே, ஒரு பலவீனன், அறிவீனன், ஞானமற்றவன், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் தான். ஆனால் தாப்பனே, என் ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு தேவன். அவருடைய ஞானம் ஆண்டவரே அளவிடப்பட முடியாது. நீ சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஞானம் ஆண்டவரே. உங்களுடைய பாதங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனத்தோடும் அறிவீனத்தோடும் ஞானமற்ற எல்லா கல்மத்தில் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமா ஆண்டவரே, பொருளை பொண்ணும் பொருளும் திரளாய் காணப்படுகிற மக்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் தேவன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. எனக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிற இந்த கிருபையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவாக நான் உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. எவ்வளோ ஸ்தோத்திரம் உள்ள ஒரு இதயத்தோடு நான் வாழ வேண்டியவனாக இருக்கேன் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவனாக நான் வாழ்வது எவ்வளோ தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான இந்த கிருபையின் தேவனை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, அதிகமாக நான் உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகமாக நான் உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே கத்தாவே, என்னை மட்டுமே நீ வழிநடத்தியது உடைய கிருபை தாப்பனே. மட்டுமாக ஆண்டவரே என்னை தாங்கி வழிநடத்தி சுமந்து வழிநடத்தி ஆண்டவரை கொண்டு சென்றிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இவெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் ஆண்டவரே முழுதோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. இதனுடைய கிருபை இல்லாமல் வேறு இல்லை தாப்பனே. என்னுடைய ஆண்டவரே, நான் கத்தாவே நான் பாவத்தன்மையுடன் பாவம் தான் செய்ய என்னுடைய பலவீனத்தை குறித்து இல்லாமல் மேன்மை பாராட்டிய இடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை தாப்பனே. என்னுடைய பலவீனம் அறிவீனம் எல்லாவற்றையும் சேர்த்தா ஆண்டவரே அது தாப்பனே எவ்வளோ பயங்கரமானது. ஆனால் ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல தேவனை எனக்கு ஆண்டவரே அருமையாய் கத்தாவே கொடுத்திருக்கிற ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நம்ம இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு யாருண்டு? நம்ம நேசிப்பதை தவிர இந்த உலகத்தில் எனக்கு ஸ்லாக்கியமான காரியம் என்னவாக இருக்கக்கூடும் ஆண்டவரே. தேவா தேவா ஸ்தோத்திரம் தாப்பனே. உடையான சேற்று நினைந்து தூக்கி எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாப்பனே, உண்மையாலுமே ஆண்டவரே தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டவரே கர்மனை நான் நோக்கி பார்க்கும்போது தாப்பனே எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அழிவின் பாதையில் ஆண்டவரே ஓடிக்கொண்டது என்னுடைய வாழ்க்கையில நீ தடுத்து ஆட்கொண்டீர் தாப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் தாப்பனே. நன்றியோடு உங்களை போற்றி வணங்குற ஆண்டவரே. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கியறலும் தாப்பனே. தேவா தேவா ஆண்டவரே கத்தாவே, இவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டவரே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை நீக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே கத்தாவே. அந்த வேதம் உங்களுடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான வேத புத்த தேவன் என்னோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே கத்த. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆமாண்டவரே, பொறுமையாய் போக கடந்து எனக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓட உதவி செய் ஆண்டவரே. எனக்கென்று நியமித்திருக்கிற பாதை நீதிமான்களின் வழியை கத்தர் அறிந்திருக்கிறார். நான் நீதியுள்ளவன் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததினால், கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால இவ்வளோ விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் தாப்பனே. நான் அதிகமாக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் என்னை ஆண்டவரே உதாசீனப்படுத்தாமல் என்னை இவ்வளவாக நீங்கள் நேசிக்கிறீங்க தாப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்
அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவரே வெளிப்படுத்துகிறீர். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள், எவ்வளோ அருமையான நம்பிக்கைக்குரிய உடைய வார்த்தைகளும் வாசகங்களும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே கத்தாவே இந்த வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. இன்றைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறீர். அது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. உடைய வார்த்தை எனக்கு ஆண்டவரே கத்தாவே எவ்வளோ ஆண்டவரே மதுரமானது. தேவா, தேனிலும் விரும்பப்படத்தக்கது ஆண்டவரே. தேவா, மதுரமானது. ஆண்டவரே, பொக்கிஷங்களை கண்டடையினை போல என்று சொல்வது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. உங்களை துதிக்கிறேன். காலை வேளை உங்களை போற்றி வணங்கி என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, என்னை விட நீங்கள் என்னை அதிகமாய் அறிந்திருக்கிறீங்க. எனக்கு எது தேவை என்பதை அறிந்திருக்கீங்கன்னு இவ்வளோ அழகாக உடைய வேதத்தில் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவரே கத்தாவே, எனக்காக யாவற்றையும் ஆமாண்டவர் எல்லாவற்றையும், பெரியது சிறியது எதுவாக இருந்தாலும் சரி யாவற்றையும் ஆமாண்டவரே, என் தேவன் கர்த்தர் நல்லவர், யாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பீர் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. You will accomplish it, Lord. அதை செய்து முடிக்கிற அறகுறையாக விடுகிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் லார்ட், சங்கீதக்காரன் எவ்வளோ அருமையாக இந்த வாசத்தை சொல்லும் பொழுது எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான கர்த்தர் இவர், எவ்வளோ ஆச்சரியமான தேவன் இவர், எவ்வளோ அற்புதமான கர்த்தர் இவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஏழை பாவியை ஆண்டவரே நீங்கள் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து மட்டுமாக நீங்கள் பலி நடத்துகிற உடைய அன்பு எவ்வளோ பெரிய தாப்பனே. நேச பாவியை ஆண்டவரே நீங்க தயவாய் கண்ணோக்கி பார்த்து கிருபையாய் என்னை வழிநடத்துகிற அந்த தயவெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது ஐயா, மிகுந்த ஆச்சரியமா இருக்கிற தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பது என்பது இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். ஆமாண்டவரே தேவா ஆண்டவரே கத்தாவே, என்னுடைய மனக்கண்களை திறந்தீரே ஆண்டவரே. பிரபஞ்சத்தின் அதிப மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். எத்தனையோ கூட கண்கள் ஆண்டவரே குருடா இருக்கிறது தாப்பனே. அவைக்குரிய காரியங்களில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, அந்த விசுவாசம், ஆறுதல், தேறுதல், பலம் எல்லாம் ஆண்டவரை அறியாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையாம் பார்க்கும் பொழுது தாப்பனே. தேவா, மன்னியும் கத்தாவே, கிருபையாய் மன்னித்து இறங்க. இந்த சபையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, இந்த சபையை நீங்க கண்ணோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. தேவா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாண்டே, நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறேன். ஒவ்வொரு முறையும் அதான் நான் செய்கிறேன். இப்பவும் அதே தான் செய்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களுடைய கரத்தில் தான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாண்டவரே, என்னால் இது ஆண்டவரே நான் இதை வழி நடத்த முடியாது ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு அறிவு என்பறிந்திருக்கிறேன். சொல்லப்போனா ஆண்டவரே கத்தாவே, ஒன்றுமில்லை தாப்பனேன். அதை கூட சொல்றதுக்கு எனக்கு எந்த அளவுக்கும் அருகதை இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆண்டவரே. இது உங்களுடைய சபை தாப்பனே. இந்த சபையை நீங்க தான் கட்டணும் ஆண்டவரே, நீங்க தான் கட்டணும் கர்த்தாவே. நீங்க கட்டி ஆகணும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த சபையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆமாண்டவரே, தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. வேண்டாம் தாப்பனே ஆண்டவரே என்று உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. சாத்தான் எவ்வளோ விழிப்புள்ளவனா இருக்கிறான் ஆண்டவரே. கத்தாவன் எவ்வளவு விழிப்புள்ளவனா இருக்கிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல உடைய வார்த்தை உண்மை ஆண்டவரே. கர்ஜிக்கிற சிங்கம் போல அவளுக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போலன்னு சொல்ல பார்க்கும்பொழுது ஆண்டவரே, எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கிறான். சபை ஆண்டவரை சீர்குலைக்க ஆண்டவரே கத்தா எந்த அளவுக்கு அவன் வெறித்தனமாக இருக்கிறான். எவ்வளோ கொடூரமானவன் ஆண்டவரே கத்தாவே. ஆனால் ஆண்டவரே, நீர் கிருபையாய் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க கிருபையாய் இதுக்கு வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உடைய பாதுகாப்பு தேவை, உடைய பாதுகாப்பு அதிகமாய் தேவை ஆண்டவரே, அதிகமாய் தேவை ஆண்டவரே. வேற எதனால பாதுகாக்க முடியும் ஆண்டவரே கத்தாவே. அவனை கர்ஜிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விழுங்கலாம் ஆண்டவர், யாரு கிடைப்பான், எப்படி கிடைப்பான்ட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான் பார்க்குறான். சுற்றி வருகிறான். ஆமா ஆண்டவரே, அவன் ஆண்டவரே ஒரு நேரம் வந்துட்டு போகிறனால மறுபடியும் ஆண்டவரே அவன் சுற்றி வருகிறானே, சுற்றி வருகிறவனா இருக்கிறான் ஆண்டவரே. ஆமாத்தா, அவன் இப்படி ஆகலாம், எதிலாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா, எதிலாக ஆண்டவரே சபையை நான் ஆண்டவரை தாக்க மாட்டேனா என்று அவன் எப்படி சுற்றி வருகிறாங்கிறத பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு எழுத்தின் ஒரு பாகலும்
உடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆனால் ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்கணும். நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். இந்த சபையை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இது உங்களுடைய சபை. உங்களுடைய சபை இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறீங்க தாப்பனே. இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேவா தேவா தேவா, இவ்வளோ அளவிடப்பட முடியாத ஆண்டவரே. இந்த பில்டிங்கெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த சபைக்கு இந்த ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்கலாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது தாப்பனே. அற்புதமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே நீர் மேலானவர், எவ்வளவு உயர்ந்தவர் ஆண்டவரே, எவ்வளவு வல்லமையுள்ளவர் கர்த்தாவே. தேவா, உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ நம்முடைய கரத்தில் பாமாண்டவரே, நீங்கள் தான் இதை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. நம்முடைய வருகை மட்டுமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமாண்டவரே, நம்முடைய வருகை மட்டுமா பாதுகாத்து கொள்ளுங்க. இது உண்மைதான் தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, மனிதனுடைய காரியமா அல்ல. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, இது உம்முடைய காரியம், உடைய திட்டம் ஆண்டவரே. கர்த்தா, எங்கேயோ கிடந்த என்னை ஆண்டவரே கர்த்தாவை நீர் அழைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே கர்த்தாவை ஊழியக்காரனா வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் தகுதியுள்ளவன் அல்ல ஆண்டவரே. என்னுடைய தகுதி மாலை மாத்திரமே. என்னை மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே நான் உண்மையா இல்லை. நான் ஆண்டவரே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியனேன்னு சொல்லும்படியான அந்த ஒரு காரியம் எனக்கு தேவை தாப்பனே. அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே கர்த்தாவே. பொன்னும் பொருளும் அல்ல. பேதுரு ஆண்டு யோவானும் பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவள் எனக்கு எழுதுனன்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சபையில உயிர்ப்பித்தல் வேணும் ஆண்டவரே. தேவா, உயிர்மீழ்ச்சி தேவை. ஆமாண்டவரே, இவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்கு ஆண்டவரே, மிகப்பெரிய தேவை. அது மக்கள் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. நீர் உயிர்ப்பிக்கலைன்னா, உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்து ஆண்டவரே அவர்கள் மறிப்பார்களானா என்ன பிரயோஜனம் ஆண்டவரே. அவருடைய ஆத்மா வெளியேறப்பட்டதாச்சு. ஒவ்வொரு ஆத்மா வெளியேறப்பட்ட ஒரு ஆத்மாவாயிற்று. ஒவ்வொரு ஆத்மா ஆண்டவரே ஒரு நாள் கர்த்தாவே மறிக்கணும். நித்தியத்தை சந்திக்கணும் ஆண்டவரே. அது வெகு தூரத்தில் இல்லை, நாட் டூ லாங் ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவரே கடந்து போகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஆண்டவரே பாருங்கள். இந்த ஆண்டவரே 2025 2வது மாதம் முடிய போகிற ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அடியனுக்கு இறங்கும் ஐயா, அடியனுக்கு இறங்கும். சபைக்கு இறங்கும். நீங்கள் இறங்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் ஏற்பிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போகாமல் ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு ஆத்மா கெட்டு போவது நமக்கு சித்தமில்லையே. எந்த ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே அழிந்து போகிறது நமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. எப்படியாக ஆண்டவரே அந்த மனக்கண்கள் குருடாய் போன நிலையில மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா ஆண்டவரே, நமக்குள்ளாக இருக்கிற எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தையும், நமக்குள்ளாக இருக்கிற எவ்வளோ பெரிய ஆண்டவரே அந்த அருமையான ஆண்டவரே பாதுகாப்பையும் உணராம கர்த்தாவே, தன்னை நம்பி, உலகத்தை நம்பி, மனுஷனை நம்பி ஆண்டவரே, இது கர்த்தாவே எவ்வளோ மோசம் போன ஒரு காரியம் ஆண்டவரே. இல்லை தாப்பனே, இந்த சபையில உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. நீங்க தரணும். பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் அல்லது பிடித்துக் கொள்கிறாள்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியல தாப்பனே. ஆனால் இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்களை நோக்கி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமாண்டவர், சஃபரத் வயலன்ஸ் சொல்லுங்க ஆண்டவரே. எவ்வளோ ஃபோர்ஸா, எவ்வளோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே கர்த்தாவே நான் ஆண்டவரே இடத்துல கேட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த சஃபரத் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றதுனால ஆண்டவரே, நான் ரொம்ப ஆண்டவரே உங்களிடத்துல ஆண்டவரே கர்த்தாவே இதை அழுத்தம் திருத்தமாக கேட்கணும். நான் எனக்கு தெரியல தாப்பனே, எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஆண்டவரே நான் கேட்குறேன் உங்களிடத்துல கெஞ்சுகிறேன். உங்களிடத்துல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட வருகிறேன். இந்த சபையை நீங்கள் கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களுடைய மனக்கங்களை திறந்தரலும் ஆண்டவரே. மனக்கங்களை திறக்கலன்னா ஆண்டவரே என்ன பிரயோஜனம் தேவா. ஆண்டவரே தாப்பனே, ஆண்டவரே ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல எப்படியாவது தன்னால் முடிஞ்சவரை ஆண்டவரே கர்த்தாவை ஆதாயப்படுத்தி கொள்ள பார்க்கறாங்க. அங்க இங்க ஓடுறாங்க, இரவு பகலா ஓடுறாங்க, தூக்கம் இல்லாம பண்றாங்க ஆண்டவரே. பல யோசனைகள், பல கவலைகள், பல திட்டங்கள், பல நோக்கங்கள் ஆண்டவரே. மனுஷன் எப்படியாக வேஷமாக ஒரு தெரிகிறான் ஆண்டவரே. அவன் ஒரு வேஷதாரியா இருக்கிறான், ஆனா தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான்
ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ! எவ்வளோ ஒரு பயங்கரம் ஆண்டவரே. அவங்க நிலையே தெரியல. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே ஒரு நிலையானது அல்லயே. உலகம் நிலையானது அல்ல. இது ஒரு மாயை. மாயான இதை நம்பி ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரம். ஆண்டவரே கர்த்தாவே, மாயையை நம்பி ஆண்டவரே இது எவ்வளோ ஒரு பயங்கரம். மாயையை நம்புறதுனால ஆண்டவரே என்ன பிரயோஜனம் கிடைக்க முடியும்? மாயையை நம்புறதுனால அவன் வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன சாதிக்க முடியும்? ஆனா ஆண்டவரே, உம்முடைய வேதம் அழகா எப்படி சொல்லியிருக்கு? மாயையை நம்பி ஆண்டவரே, இந்த மாயையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த இடத்துல நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இது வெறுமையான ஒரு போலி மாயை. ஆண்டவரே கர்த்தாவே, கானல் நீரை தொடர்றது போல ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே ஜெபிக்க நேரமில்லை, வேதத்தை வாசிக்க நேரமில்லை, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க நேரமில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, தன்னுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் எவ்வளவாக இந்த உலகத்துக்காகவே ஆண்டவரே அல்லது ஆண்டவரே அவருடைய மாம்சத்தின் இச்சைகளையும் நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே நம் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இதுக்கு தான் ஒரு மனுஷன் தன்னுடைய நேரத்தை செலவிடுறான். ஆண்டவரே, இந்த செல்போன் எல்லாம் வந்த பின்னால எவ்வளோ மக்களுடைய வாழ்க்கை தாப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு மணிக்கணக்காக அதை செய்யறாங்க. மணிக்கணக்காக அதில் சாத்தான் தேடணும். ஆமா ஆண்டவரே, அவன் எவ்வளோ வஞ்சகமா ஒவ்வொருவருக்கு முன்னால ஆண்டவரே அந்த ஆண்டவரே கண்ணியை வச்சிருக்கான். ஆண்டவரே ஒவ்வொருக்கு முன்னால ஒரு கண்ணியை வச்சு அவங்கள அந்த சோதனையை வீழ்த்துக்கான். ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரம். நிச்சயமா இது பயங்கரம் ஆண்டவரே. அவன் எப்படியாக ஆண்டவரே அங்க சோதனையை ஆண்டவரே கர்த்தாவே கண்ணியை வைத்து ஆண்டவரே அவன் எப்படியாகலும் தாப்பனே எப்படி ஆகலாம் வீழ்த்தும்படியாக அவன் ஆண்டவரே செய்யறதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவா இது இறங்கும் ஆண்டவரே. ஐயோ மக்களுடைய ஆண்டவரே இருதயம் திருக்கும் மகா கெடல் ஆண்டவரே இந்த பொல்லாங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து ஆண்டவரே விலக்கி ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே சொல்லுகிறீர் தாப்பனே. பேதுருவும் இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொல்றதை பார்க்கலாம். ஆமாண்டவரே, இந்த பொல்லாத சந்ததியோடு இணைந்து அவருடைய வழிமுறையோடு வாழ்ந்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆத்துமாவை இழந்து போனா ஐயோ ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கர தாப்பனே. இல்லை ஆண்டவரே இந்த சபையை நீங்க உயிர்ப்பித்து தான் ஆகணும். எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா இப்ப நான் பார்க்கும் பொழுது ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்கிறேன். தோல்வியாக தான் பார்க்கிறேன். ஆண்டவரே உம்மை நேசிக்கிற இருதயங்கள் எங்கே? உம்மை ஆண்டவரே உண்மையில முற்றமாக அன்பு கூறுகிற இருதயங்கள் எங்கே? ஆண்டவரே முற்றமாக ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் எங்கே? ஆண்டவரே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன்னு சொல்லுங்க. தன்னைத்தான் வெறுத்து ஆண்டவரே கர்த்தாவே உடைய வேதம் எவ்வளவு சொல்லுது தாப்பனே. ஆனா ஆண்டவர் இந்த சுயங்கிறது எப்படியாக மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆட்கொள்கிறது சுய ஆண்டவரே கர்த்தாவே புத்தி சுய வழி ஆண்டவரே சுய ஆண்டவரே நம்பிக்கை ஆண்டவரே என்ன பயங்கரமான காரியம். ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க தன்னைத்தான் வெறுத்து ஆண்டவரே வெறுக்க விரும்பல. ஆண்டவரே அவன் நேசிக்கிறான், ஆழமாய சுயத்தை பின்பற்றுகிறான். ஆண்டவரே தேவனை அறியாத ஒரு மனுஷன், ஆண்டவரே தேவனால் ஆட்கொள்ளப்படாத ஒரு மனுஷன் எவ்வளவு ஒரு பயங்கரமான கண்ணியில ஆண்டவரே சிக்குண்டிருக்கிறான்னு பார்க்கும் பொழுது ஆமா ஆண்டவரே அது ஒரு பயங்கரமான கண்ணி. ஆண்டவரே கர்த்தாவே அவன் எவனை விழுங்கலாம் என்று ஆண்டவரே அவன் சாதாரணமா இல்லை. ஆண்டவரே அவனை கேஷுவலாக நம்ம நான் நினைச்சு விட்டுற முடியாது. ஏன்னா இஸ் ஆக்டிவ். சுற்றி வருகிறான். ஆண்டவரே நான் பாதுகாத்து கொள்ளுங்க. எழுப்புதல் தேவை. ஆண்டவரே உம்முடைய வேதம் பொய் இல்லையே, வேதம் உண்மையாயிற்றே. வானமும் பூமியும் கூட எல்லாம் ஒழிஞ்சு போகலாம், நம்முடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் நிறைவேறாமல் பாஞ்சொல்லிங்க. எவ்வளோ சர்டன் ஆண்டவரே கர்த்தாவே வேதம் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. வேதம் ஆண்டவரே ஒரு மூடனை ஆண்டவரே சரியான ஞானமாக்க பேதே ஞானியாக்குமான வேதம் என்ன ஒரு அருமையான காரியம் ஆண்டவரே. உண்மையாலுமே ஒரு பேதையை ஞானியாக்க கூட ஆண்டவரே ஞானவானா மாற்றக்கூடியது தேவனுடைய வசனம் தானே. ஆண்டவரே நம்முடைய வசனம் எவ்வளோ பொறுக்கிறீங்க. சங்கீதக்காரன் சொன்னா மக்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை காத்து நடவாதபடியால் அவன் ஆண்டவரே கண்ணீர் சொரிகிறதை குறித்து பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க, பரிதவிக்கிற இதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறித்த பரிதவிக்கிற இதயத்தை தாங்க ஆண்டவரே. தேவா எவ்வளோ சாத்தான் ஆண்டவரே, தேவா இந்த சோர்வுக்குள்ள கொண்டு போக முடியாது எவ்வளோ பிரயாசப்படுறான். ஆமா ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே அவனுடைய தந்திரங்கள் பயங்கள் அறியாதவர்கள் அல்ல என்று நீங்க சொல்றது இவ்வளவு உண்மை ஆண்டவரே. அவன் எப்படி ஆகலாம் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சோர்வு ஒரு தளர்வை கொடுத்து ஒரு ஆண்டவரே கர்த்தாவே என்ன ஆண்டவர் கொடுக்க எப்படி அவன் பிரயாசப்படுறான்.
இல்ல தாப்பனே, நீங்க எனக்கு என்னோடு கூட இருக்கிறீங்க. என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவெந்தம் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் until the end of the world. ஒருவேளை எனக்கு இந்த உலகம் முடிகிற சமயம் அகல நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே நான் எண்ணி பார்க்கும் பொழுது 72 சங்கீதக்காரன் சொன்னா மக்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை காத்து நடவாதபடியால் அவன் ஆண்டவரே கண்ணீர் சொரிகிறதை குறித்து பார்க்கணும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க, உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க, பரிதபிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை குறித்த பரிதபிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தேவா எவ்வளோ சாத்தான் ஆண்டவரே, தேவா தேவா இந்த சோர்வுக்குள்ள கொண்டு போக முடியாது எவ்வளோ பிரயாசப்படுறான். ஆமா ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே அவனுடைய தந்திரங்கள் பயங்கள் அறியாதவர்கள் அல்ல என்று நீங்க சொல்றது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. அவன் எப்படி ஆகலாம் ஆண்டவரே, கத்தாவே ஒரு சோர்வு ஒரு தளர்வை கொடுத்து ஒரு ஆண்டவரே கத்தாவே என்ன ஆண்டவர் கொடுக்க எப்படி அவன் பிரயாசப்படுறான். இல்ல தாப்பனே, நீங்க எனக்கு என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவெந்தம் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் until the end of the world. ஒருவேளை எனக்கு இந்த உலகம் முடிகிற சமயம் அகல நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே நான் எண்ணி பார்க்கும் பொழுது 72 எத்தனையோ நாட்கள் இன்ட்டு அந்த ஆண்டவரே 365 என்ன பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாள்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிது என்று சொல்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ தாப்பனே உண்மை, எவ்வளோ அருமையான காரியம் அது. இதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம் தான், மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய காரியம் தான் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்க என்னோட கூட ஆண்டவரே. எவ்வளவு உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அவனை விசுவாசத்துல வல்லவரானார். வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆமா ஆண்டவரே, நீங்க தான் வாக்குத்தத்தம் பண்றவங்க. உங்களுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவர். எழுத்தாலும் ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழிந்து போகாது ஆண்டவரே கத்தாவே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கத்தா, ஒவ்வொரு எழுத்தும் இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். தேவ ஆவியினால கொடுக்கப்பட்டது, தேவ ஆவியினால ஏவப்பட்டு ஆண்டவரே கொடுக்கப்பட்டது. அப்ப உங்களுடைய வார்த்தை எவ்வளோ ஆண்டவரே வல்லமை உள்ளது, எவ்வளோ வல்லமை உள்ளது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, என் ஜனமோ அறிவில்லாமே நான் எவ்வளோ ஒரு பயங்கர ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா, ஒரு மூடனாக இருந்தா என்ன பிரயோஜனம்? அவன் வாழக்கோ தகுதியே இல்லையே, வாழவே முடியாதா, சம்பாதிக்க முடியாது, சாப்பிட முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. ஆண்டவரே, அறிவில்லாத ஒரு பேதைகள், ஆண்டவரே அறிவில்லாத ஒரு நிலை தான் நாங்க இருக்கிறோம். அறிவில்லையே ஆண்டவரே கத்தாவே. கர்த்தருடைய அறிவு தான் ஞானம், கர்த்தருடைய அறிவு அதுதான் அறிவு ஆண்டவரே. பரத்தின் ஞானம். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும். ஆமா ஆண்டவரே, இது ஒரு எதுவுமே நிலைத்திருக்கிறது இல்லையே, எதுவுமே ஆண்டவரே நிலையான சந்தோஷத்தையும் கொடுக்கறது இல்லை ஆண்டவரே. ஒரு வஞ்சகமான ஒரு காரியம் தான் தாப்பறேன். மனுஷனுக்கு தெரியாது, ஒரு நாள் அவன் மறிக்கணுங்கிறது தெரியும், எல்லா ஆண்டவரே வீணுங்கிறது தெரியும். ஆனாலும் அதுல இருந்து அவன் வெளிவர விரும்புறதில்லை ஆண்டவரே. நீங்க எடுத்துட்டு போங்க. சோதோமில இருந்து லோத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு போனீங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இப்படியே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒருவன் ஆண்டவரே கத்தாவே பிதாவினால் இழுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். பிதாவானவர் இழுத்துக்கொள்ளலாம். இப்ப பிதாவானவர் ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்க முடியாத இழுக்கிறார் தான் பக்கமாக. ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இது. பிதாவானவர் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து உளையான சேற்றிருந்து வெளியே கொண்டு வர்றார். ஆண்டவரே, இது எவ்வளவு ஒரு ரட்சிப்புங்கிறது எவ்வளவு ஒரு மேலான காரியம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஒண்ணு சொல்லக்கூடிய காரியம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக. இட் வாஸ் a slavery. ஆமா ஆண்டவரே, நான் வேண்டாம்னு நினைச்சாலும் கூட அதுதான் செஞ்சேன். வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா அதையே தான் மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய தீர்மானங்கள் மற்ற எதுவுமே உதவி செய்யல, எனக்கு உதவி செய்யல ஆண்டவரே. வேண்டாம்னு நினைச்சேன், நான் அங்கதான் போய் விழுந்தேன். எவ்வளவு ஒரு பரிதாபம் இல்லை ஆண்டவரே. தேவன் இல்லைன்னா ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் மையமாக இல்லைன்னா
அது நிச்சயமாக நரகம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மையமாக இல்லைன்னா அது நிச்சயமாக ஒரு நரக வாழ்க்கை தான். நரக வாழ்க்கை தான் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசை. ஆண்டவரே, மை ஹெல்ப். ஆமாண்டவரே, எனக்கு நீங்க ஒத்தாசை தருகிறேன். ஆண்டவரே, ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக, பர்வதத்துக்கு நேராக, இல்ல இங்கே அங்க இல்லை ஆண்டவரே. தேவா, இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது உங்களுடைய ஞானம் தான், உங்களுடைய கிருபைதான் தேவை ஆண்டவரே. இதெல்லாம் என் கண்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு தாப்பனே. இந்த காரியத்தை ஆண்டவரே நான் எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. தேசத்துக்கு கொண்டு வர பண்ணி அவளை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், கட்டுவேன், இடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாம் நீங்க செய்து வருகிற காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் மறக்கிறவர் இல்லையே. ஒரு நாள் மறந்து ஐயோ ஆண்டவர் மனுஷன் ஐயோ நான் சொன்னா ஞாபகங்களை மறந்துருச்சு. இது மனிதனுடைய வார்த்தைகள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவரே, ஆபிரகாமோடு கூட நீங்க 430 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசம் இவ்விதமாக உங்களுடைய மக்கள் அடிமைகளா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீங்க அந்த ஆபிரகாம் இடத்துல சொன்னீங்க. 430 ஆண்டுகள் கழித்தும் நீங்க அதை மறக்கல. அதே நாளில்ன்னு சொல்ல பார்க்க இது மிகுந்த ஆச்சரியம். ஆண்டவரே, அந்த வருடம் அதே நாளில் நீங்க வெளியே கொண்டு வரீங்க. ஓ, யுவர் பிளான் இஸ் so beautiful. உங்களுடைய திட்டம் எவ்வளவு மேலானது ஆண்டவரே. உங்களுடைய திட்டம் எவ்வளவு அருமையானது. உங்களுடைய திட்டம் எவ்வளவு உன்னதமானது ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பெறாம உங்களுடைய திட்டத்தில் வைத்துக் கொள்ளும். என்னுடையதுங்கிறது எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே வந்தேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். எனக்கு அது போதும் ஆண்டவரே. ஐ மஸ்ட் டூ த வில் ஆஃப் காட். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எவ்வளவு ஒரு சரண்டர் ஆண்டவரே பவுலுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே கர்த்தாவே, தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய மேன்மை பாராட்டு பவுலை மேன்மை பாராட்டும்படியாகல. என் ஆண்டவருடைய ஞானம் இதுல எவ்வளவு பெருசா இருக்கு. என் ஆண்டுடைய வல்லமை இதுல எவ்வளவு பெருசா இருக்கு. என் ஆண்டுடைய கிருபை இதுல எவ்வளவு பெருசா இருக்கு ஆண்டவரே. மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம் தான் இது ஆண்டவரே. மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம் தான் இது நிச்சயமாக. ஆமா ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆண்டவரே கர்த்தாவின் நிலையில ஆண்டவரே கர்த்தாவே அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை போல தான் அவங்க ஆண்டவரே கேட்டும் உணர முடியலையே. கேட்டும் உணர முடியல ஆண்டவரே. கேட்கிறாங்க, ஆனா அதை உணர முடியல ஆண்டவரே. கேட்டாலும் அதை நான் நினைச்சு பார்க்கணும் தாப்பனே. நோவாவின் மக்களை, நோவின் காலத்து மக்களை வெள்ளம் வாரி கொண்டு போக மாட்டோம். விழுந்து போன ஒரு மனிதனுடைய நிலை இவ்வளவு பயங்கரமானது. அவன் தேவனை நேசிக்க முடியாது. தேவனுக்கு எதிராக நிற்கிறவன், தேவனை பாய்க்கிறவன். ஆமாண்டவரே, சாத்தான் எவ்வளவு பாய்க்கிறவனா. ஆமாண்டவரே கதா, இந்த வெள்ளம் வாரி கொண்டு அழிக்கும்படியாக எப்படி என் தண்ணீர்ல எல்லாம் ஆண்டவரே அலைமோதிக்கும். ஐயோ ஐயோ என்று கதறுகிற காரியம் இருக்கும். நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அது எவ்வளவு ஒரு பயங்கரமான அழிவு. ஆனா அது நடக்க மட்டுமா உணரலாம். உணராத அதனுடைய வேதத்துல சொல்ற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இயற்கை மனிதனுடைய நிலை தான். This is the true condition of a carnal man. ஆமாண்டவரே கர்த்தாவே, அவனுக்கு எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய காரியங்கள் என்பது அவனுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர்றதே அநேக சமயங்களில் பாரமாக எண்ணக்கூடிய மனநிலையா இருக்குமானா ஆண்டவரே நிச்சயமாக தாப்பனே, நிச்சயமாக அது வரும். ஏன்னா சாத்தான் ஆண்டவரே அந்த இடத்துல நிச்சயமாக விதமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன். விழுந்து போன மனுஷனுடைய அந்த தன்மை, பாவத்தன்மை சாத்தானுடைய இதோடு இணைந்து அது காரியம் செயல்படுகிறது. ஆண்டவரே, எவ்வளவு மக்கள் ஆண்டவரே ஆலயத்தை புறக்கணிக்கிறாங்க. ஒரு சாதாரண காரியத்துக்கு ஆலயத்தை புறக்கணிச்சிடறாங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு ஆண்டவரே இன்னைக்கு வர முடியாது. தாப்பனே, எவ்வளோ ஒரு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த பலம், நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியம், நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆகாரம்
எல்லாற்றையும் உட்கொண்டு ஆண்டவரே அவர் தன்னுடைய இதில் வந்தார், தன்னுடைய மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உம்முடைய இதில் வந்தீர் ஆண்டவரே, மனுஷர்களின் நிதமாய் ஆண்டவரே கத்தாவே, எவ்வளவாக பேதுரு அந்த பட்டயத்தை எடுத்தப்போ நான் பிதாவினத்து வேண்டிய எவ்வளோ லேகியம், மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வெல்கம். ஆண்டவரே என்ன ஒரு பரிதாபம் இல்லை தேவா, உடைய ஞானத்தை என்னை பார்த்து நான் அதிசயிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஞானத்தை என்னை பார்த்து நான் அன்றைய ஆச்சரியப்படுகிறேன். ஒரு சிறிய மூளை எனக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய அந்த ஞானத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாது, என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. உம்முடைய வல்லமை என்பது ஆண்டவரே விளங்கிக் கொள்ள முடியாது. உண்மைதான் தாப்பனே. ஆண்டவரே, அந்த அவைக்குரிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க, அந்த உணர்வை நீங்க கொடுத்தாலன்றே நானே உருவாக்கி கொள்ள முடியாத ஒன்று எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு அது தாங்க. ஒரே அடியனை பாதுகாத்து வழி நடத்துங்க. எந்த விதத்தில் ஆண்டவரே தவறான தீர்மானங்களோ, தவறான திட்டங்களோ, என்னுடைய சுய வழிக்குரிய காரியங்களோ எதுலையுமே செய்ய வேண்டாம். ஆமா ஆண்டவரே, என்னுடைய சொந்த சித்தம், சுய திட்டம், சுய வாஞ்சைகள், சுய விருப்பங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது நீர் அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் ரீப்ளேஸ் இட் லார்ட் வித் யுவர் வில். ரீப்ளேஸ் இட் வித் யுவர் வில். உம்முடைய சித்தத்தோடு கூட அதை நீங்க மாற்றி அமைத்து எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தோடு மாற்றி அமைத்து எனக்கு தாங்க ஆண்டவரே. இம்மட்டும் நீங்க என்னை வழி நடத்த முடிய கிருபை தான். நிச்சயமாக உடைய கிருபை இல்லாமல் இம்மட்டும் நான் ஆண்டவரே வழி நடத்தப்படலை. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. ஆண்டவரே கத்தாவே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் ஆண்டவரே, இது ஆண்டவரே கத்தாவே கிருபையின் காலம், கிருபையின் காலம் இது. அதேவுடைய கண்களை நீங்க திறந்துதான் ஆகணும். அவைக்குரிய கண்களை நீங்க திறக்கணும். சபையை ரட்சித்தரலாம், சபையை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சபை நீங்க ஆண்டவரே மாற்றணும், ரட்சிக்கணும். ஆண்டவரே கத்தாவே, நீங்க தான் ரட்சிக்கணும் தாப்ப. நீங்க ஆத்துமாக்களை ரட்சிக்கணும். மாம்ச ரீதியாக வாழுகிற காரியத்தினால இந்த வேதத்தை நான் நம்புறேன், வேதத்தை நான் நம்ப விரும்புறேன், வேதத்தை நான் நம்புறேன். என்ன தாப்பனே, அப்படியே நரகங்கிறது ஒன்று உண்டு, மோட்சங்கிறது ஒன்று உண்டு. உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா ஆண்டவரே, மனுஷன் அதை பற்றி அக்கறையே கொள்ளாத அளவுக்கு அவருடைய கண்கள் முற்றிலுமாக ஆவிக்குரிய காரியங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனா அது குருடாயிருக்கிறேன்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு உண்மை ஆண்டவரே. கண்களுக்கு சரியான ஒரு வார்த்தை அது, குருடு. ஆண்டவரே கத்தாவே, இந்த சபையை நீங்க மாற்றணும் ஆண்டவரே. இல்லை நீங்க மாற்றித்தான் இந்த சபையை ரட்சிக்கணும், சபையை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபை தானே ஒரே அளவு. ஒரு சபைன்னு சொன்னா அந்த ஆதி திருச்சபை தானே. சத்தியத்துல உறுதியாயிருந்த அந்த சபையை போல இதை மாற்றுங்க ஆண்டவரே. தேவாவுடைய சத்தியம் இதுல பயமாக இருக்கணும். உண்மையாலுமே வேதத்தினுடைய எத்தனையோ காரியங்கள் நான் தெரிந்தவனாக அல்ல, ஆனா எத்தனையோ அடிப்படை காரியங்களை கூட தெரியல. வேதம் வாசிக்கிறது இல்லை ஆண்டவரே. வேதம் அவர்களுக்கு அந்நிய காரியமா தான் இருக்கு. வேதம் அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா அந்நிய காரியம் தேவையில்லை. தேவைப்படுற ஆண்டவரே, வேத கையில வச்சிருக்காங்க. நான் திறந்து படிக்கிறதுக்கு அவங்களுடைய விழுந்து போன மாம்ச தன்மையும் சாத்தானும் சேர்ந்து விடுறதில்லை ஆண்டவரே. இல்லை தாப்பறேன், சபையில நீங்க உயிர்மீழ்ச்சி அனுப்பி ஆகணும். இல்லை, நீங்க அனுப்பித்தான் ஆகணும். அது வேற வழி இல்லை. நாங்க மடிந்து போயிடுவோமே. மக்கள் நான் நரகத்துக்கு தானே போவாங்க. ஆண்டவரே, நீங்க ஒருவேளை ரட்சிக்காம விட்டுட்டா இந்த சபை இப்படியே ஒரு நிலையிலே போயிருச்சுன்னா இது பயங்கரம் ஆண்டவரே. நிச்சயமா பயங்கரம். எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டோம், சபையில கூடி வந்து ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே கத்தாவே பார்த்தோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க மனசு இல்லைன்னா ஆண்டவரே அது எவ்வளோ ஒரு பயங்கரம் தாப்பனே. ஒப்பு கொடுக்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இருக்குமானா ஆண்டவரே எனக்கு தெரியாது தாப்பனே. இல்லை, நீங்க அந்த சபையை கட்டித்தாகணும். இது உம்முடைய சபை. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது. நான் கெடுக்க தான் முடியும் மொழியா, என்னால் என்ன முடியல ஆண்டவரே, என்னால முடியல. சத்தியத்தை பேசினா கூட ஆண்டவரே அதுக்கு ஏற்று ஆண்டவரை கீழ்ப்படியதை விரும்புறதில்ல தாப்ப.
ஆபிரகாம் ஆண்டவரே ஆண்டவரே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆண்டவரே இந்த கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவரே இவ்வளோ ஆண்டவரே விரும்பாத ஒரு வார்த்தையாத்தான் இருக்கு. obedience to God, obedience to God's will and God's way. ஆண்டுடைய வழித்து அவனுடைய சித்தம் அவனுடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஆண்டவரே கத்தாவே எழும்புகிறது இல்லையே. அது இன்னும் இந்த உலகத்திலே பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல தன்னுடைய ஆத்மாவை அழித்துக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கானா? ஆண்டவரே தேவனுடைய உண்மையான பாதுகாப்பை ஆண்டவரே அவன் வாஞ்சிக்கிறதுல விரும்புகிறதுல ஆண்டவரே நீங்க மாற்றக்கூடும் ஆண்டவரே. ஏன்னா உங்களுடைய வல்லமை பெரியது. சபையை ஆண்டவரே அந்த திருச்சபையில எப்படியாக 3000 மக்கள் 5000 மக்களை ரட்சித்தீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். என் ஜெபம் வீணா போகாது. ஏன்னா நீங்க உண்மையிலவராக இருக்கிறதுனால, நீங்க உண்மையிலவராக இருக்கிறதுனால என்னுடைய ஜெபம் வீணா. ஜெபம் எப்பொழுதும் ஒரு முதலீடு தான். ஆமாண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு நாள் அதுக்குரிய எல்லா பலனும் நீங்க அழகா தந்துடுவீங்க. ஆமாண்டவரே, எல்லாம் நான் கேட்கறதுக்கு மேல, ஏன்னா ஆண்டவர் அசல் வட்டி எல்லாம் போட்டு அழகா நீங்க கொடுப்பீங்கன்னா கேட்கறதுக்கு மேல நீங்க அதிகமாக செய்யற தேவனாயிட்ட. இவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்பி அப்படியே வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற சொல்லுங்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிலை அப்படி இருக்குமானா அது நிச்சயமா ஆண்டவரே பயங்கரம் பரிதாபம் ஆண்டவரே. ஒருவேளை எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டு அதுக்கு ஆண்டவரே கத்தா ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அதில் என்ன ஆண்டவரே கத்தா நான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் மாற்றி போட வேண்டும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்குறீங்க. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கரத்தில் தான் நான் ஒப்புப்பேன். எனக்கு வேற தெரியாது. I don't know Lord how to handle it. I don't know Lord. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. தேவா நம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் நம்முடைய பணியை உண்மையத்தமான செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த கிருபை எனக்கு தாங்க. He worketh in you. He works. ஆமா, நீங்க தான் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. He works in you to will and to do his good pleasure. To will and to do his good pleasure. அந்த விருப்பத்தையும் செய்ய நீங்க தான் உண்டாக்குறீங்க ஆண்டவரே. நம்முடைய ஞானம் எவ்வளோ பெரிது கத்தாவே. என்னை தாழ்த்தி வருகிற ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்தி வருகிறேன் தாப்பனே. இல்லை ஆண்டவரே, இந்த ஆத்மா ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா, எல்லாம் நீங்க விட மாட்டீங்கன்னா நீங்க உண்மையிலவன் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே நான் கேட்கறது மிகப்பெரிய ஒரு காரியமா இருந்தவன்லாம் சபையில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியுமா? என் தேவனால் கூட அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் எது சரியா அதை நிச்சயமா அவர் செய்வார். அவர் எது சரியா அதை நிச்சயமா அதை செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர் இவர். ஜெபத்தை கேட்கிற தேவன் எது சரி அதை செய்வார். அவருடைய கரத்தை பவுல் சொன்னமாக நான் நின்னாரிடத்துல ஒப்பு கொடுத்துக்க மறந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த சபையில உண்மையான ஒரு ஆவியான எழுப்புதல் தேவையா ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். பெருமே சில மாற்றங்கள் இல்லை. உண்மையான இருதயபூர்வமான ஆண்டவரே இந்த கல்லான இருதயம் எடுத்து போடணும். கல்லான இருதயம் எடுத்து போடப்படணும். சதையான இருதயத்துல வைக்கணும். பசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே கத்தாவே அந்த ஆண்டவரே அந்த முத்திரையத்துல இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இது ஒரு பெரிய ஆபத்து. அதை பெற்றுக்கொண்டு வாழ முடியாத அந்த ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே அந்த இடத்துல யோவான் எழுதினமானாக கிருபையின் மேல் கிருபை பெற்று கிருபை சோதனை தாப்பனே. தேவா இந்த ஏழைப்பாவியை நீங்க விட்டுட்டாங்க. இல்லை நீங்க சபையை நீங்க கட்டித்தாகணும். எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத தாப்பனே. ஆனால் உங்களுடைய கரத்துல ஒப்பு வைக்க மட்டும்தான். அது கூட ஆண்டவர் எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்றே எனக்கு தெரியலையே. ஆமா ஆண்டவர், நான் கூட ஆண்டவர் ஏக்கத்தாவே நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எதுன்னு அறியாது இருக்கிறபடியா பரிசுத்த ஆவியானவர் வாக்கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறான்னு பார்க்கிறேன். ஆண்டவரே திரியேக தேவனுடைய அந்த பங்களிப்பு எவ்வளவு ஆச்சரியமா பிதாவானவர் திட்டமிட்டார். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அடியனுக்காக வலது பாரசத்தை உங்களுடைய வலது பாரசத்தை பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. எனக்காக பிதாவினுடைய அந்த வலது பாரசத்தை பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபர் இருக்காருன்னா, அது தெய்வகுமார்னு இருக்காருன்னா, ஆண்டவர் அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம்.
I am being represented by the Son of God. தெய்வ குமாரனால நான் பரிந்துரைக்கப்படுகிறேன் பிதாவினிடத்துல. ஒருவேளை வேற யாராவது பரிந்துரைத்தா it could be rejected. Surely it could be rejected. பிதாவினிடத்துல யார் கெட்டி சேர முடியும்? ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்த அந்த தெய்வகுமாரன், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு புத்திர சுவிகார ஆவியை உள்ள வச்சிருக்கீங்க ஆண்டவரே, வச்சிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது உரிமை இருக்கு. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீன் கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே, என்ன ஒரு இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட கண்மணி ஒரு மனுஷன் தொட்டான், அது என்ன? கேன் இட் பி கம்ப்ளீட்லி இக்னோர்ட்? இல்லையே. ஆண்டவரே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. தேங்க்யூ லார்ட் ஃபார் த saints. Oh, what a glorious protection. என்ன ஒரு மகிமைகரமான பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கொடுக்குறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும்போது தாப்பனே உண்மையிலே மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதா தான் இருக்கு. மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதா இருக்கிறது, அற்புதத்துக்குரியதா தான் இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இவ்வளவு அற்புதமான காரியம். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ இந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் ஆண்டவரே. இந்த குறிப்பிட்ட சில ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறதை இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. இறங்கும் இறங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர். ஒரு வீட்டார்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். இந்த ஆத்மா ரட்சிக்கணும் தேவா, நீங்க ரட்சிக்கணும் ரட்சிக்கணும். இல்லைன்னா இல்லை. நிச்சயமா என் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறதுனால அவர் பதிலளிப்பார். ஆனா ஏற்ற காலத்து அதன் காரியத்தை அதன் காலத்துல செய்கிறேன் தேவன். ஆண்டவரே ரட்சிக்கணும் ஆண்டவரே, அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆத்மா ஜெபிக்க ரட்சிக்கணும். அதாவே இறங்கும் இறங்க விட்டுட இல்லை. ஐயோ ஆண்டவரே, ரட்சிப்பு இல்லைன்னா ஆண்டவரே, நீர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் ஐயா? இந்த 2 ஆத்மாவில் ஜெபிக்கிறேன், நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ரட்சித்துக்கொள்ளும் ரட்சித்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த 2 ஆத்மாவை ஜெபிக்கிறேன், ரட்சியம். அந்த ஆத்மாவுக்காக இன்னொரு ஆத்மாவுக்காக இந்த ஆத்மா ஜெபிக்க ரட்சிக்கணும் தேவா, நீங்க தான் ரட்சிக்கணும் ரட்சிக்கணும். விட்டுடாதீங்க விட்டுடாதீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இருளில தடவி திரிகிறவர்களை போல பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, ஒரு மனுஷன் இருளில தேவனை அறியலன்னா எனக்கு கால்களுக்கு தீபம் இல்லை, பாதைக்கு வெளிச்சம் இல்லை. உடைய வார்த்தையை பற்றி கொள்ளாதவருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் பொழுது அவளுக்கு கால்களுக்கு தீபம் இல்லை, பாதைக்கு வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத இடத்துல இடுறதுதான், வேற வழி இல்லையே. They will stumble. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க இல்லாம ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் துணிகரமாய் வாழ ஆண்டவரே என்ன ஒரு தைரியம் இருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, எப்படி ஒரு தவறான ஒரு ஆண்டவரே கர்த்தாவே மனநிலையோடு மக்கள் வாழ்வதை பார்க்கும் பொழுது இறங்குங்க ஆண்டவரே. எவ்வளவு காலம் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு காலம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போக முடியும்? How long can it be, Lord? இல்லை ஆண்டவரே, நீங்க தடுத்து ஆட்கொள்ளணும், நீங்க தடுத்து ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க கண்டிப்பா தடுத்து ஆட்கொள்ளணும். இந்த சபையில உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துக்காக கூட ஜெபிக்கிறேன். சத்தியத்துக்காக சாட்சி பெற வேண்டிய ஒரு ஐக்கியம், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே, உடைய நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மாற்றம் 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 ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான ஒரு ஐக்கியமாக அது காணப்படணும் ஐயா. கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான ஒரு ஐக்கியமாக அது இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க இறங்குங்க தேவா, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்க, தயவு கூர்ந்து ஒத்தாசையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்ன சொல்லக்கூடும் ஐயா, என்ன சொல்லக்கூடும்?
கோணலானவைகளை செவியாக்குற தேவன். I'll make the crooked straight. எல்லாம் தாறுமாறா போலாம், காணப்படானா கூட ஆண்டவரே, யூ வில் மேக் இட் ஸ்ட்ரைட். தேவா, எல்லாமுடைய கரங்களும் எந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க மட்டும் நீங்க ஆண்டவரே அதை அற்புதமா செய்து வரீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இட்ஸ் a glorious work of God. என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம் அடவே முடியலாம், முழுமையாக இந்த காரியம் நிறைவேற்றப்படும். விடாதீங்க. இந்த காரியத்துல மட்டும் எனக்கு நீங்க பாராட்டுகிற அன்பு மிக அதிகம். ஆண்டவரே மட்டும் நீங்க எனக்கு அதை பாராட்டுகிற தயவு ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கு. நிச்சயமா அதிகம் தான் தாப்பேன், அதிகமா. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய சித்தமா இருக்குமா நான் செய்யப்படட்டும், உங்க சித்தமா இருக்குமா செய்யப்படட்டும். ஆமாண்டே, ஒன்லி இஃப் இட் இஸ் யுவர் வில், இட்ஸ் பெட். இல்லைன்னா வேண்டாம், தடுத்து ஆட்கொள்ளுங்க. வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரை சித்தம் இல்லாத எதுவுமே வேண்டாம். ஆண்டவரை சித்தமா இருக்குமா ஓகே, சரி. இல்லைன்னா வேண்டாம். என் ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒன்றை நாங்க செய்யலாமா? நீங்க விரும்பாத ஒரு காரியத்தை நான் விரும்பலாமா? நாங்க விரும்பலாமா? If God doesn't like it, how could I like it? என் ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு காரியத்துல எவ்வளவு கன்னிகள் இருக்கு, எவ்வளவு ஆபத்து இருக்கு, எவ்வளவு ஆண்டவரே மரணமே இருக்கு தேவா, எவ்வளவு ஆபத்து தேவா. இடத்துல வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நம்முடைய வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆத்துமாக்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ, ஆண்டவரே நீங்க இல்லையா இங்க? ஆண்டவரே நீங்க இங்க இல்லையா? அவர் எங்க இருக்காரு? அங்க விடுதலை நிச்சயமா இருக்கே, நிச்சயமா விடுதலை இருக்குன்னு. ஆவியானவர் எங்க உண்டோ, பரிசுத்த ஆவியானவர், தேவனின் ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, whatever may be, however may be, wherever may be, அங்க விடுதலை உண்டு. அவ்வளவுதான். அதைத்தான் வேணும் தாப்பா, அந்த விடுதலை தான் தேவை. தேவா தேவா, எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு எப்படியா மன்றாடு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா உங்களிடத்துல நான் கதறுவேன், நிச்சயமா உங்களை நோக்கி நான் கேட்பேன், நிச்சயமா உங்களிடத்துல மன்றாடுவேன், நிச்சயமா ஆண்டவரே உங்களை நோக்கி நான் பார்ப்பேன். வேற எனக்கு வழி இல்லை ஆண்டவரே, வேற எனக்கு வழி இல்லை ஆண்டவரே, வேற எனக்கு மீட்பின் நம்பிக்கைங்கிறது இல்லை ஆண்டவரே. தேவா தேவா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அன்பி தாப்பனே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை ஆண்டவரை சுத்திகரிங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேற எங்க நான் போகக்கூடும்? வேர் கேன் ஐ கோ லார்ட், வேர் கேன் ஐ கோ? ஆண்டவரே, நான் எங்க போகக்கூடும்? ஆண்டவரே, வேர் கேன் ஐ கோ லார்ட்? தேவா நீர் மன்னியும், கிருபையின் ஆண்டவரே நீர் மன்னித்து இறங்கும். இரக்கங்களின் ஆண்டவரே மன்னித்து இறங்கும். தயவுள்ள இரட்சகரே எனக்கு மன்னித்து இறங்கும். கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தரும். தேவா, நம்முடைய தாசையை தாரும், நம்முடைய தாசையை தாரும். ஆண்டவரே, நம்முடைய அன்பான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நம்முடைய தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் வழிநடத்தும், உடைய தாசையை தாரும். தேவா தேவா, இந்த காரியத்தில் வெற்றியை தாங்க, உங்களுடைய வெற்றியை தாங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் உங்களுடைய வெற்றியை தாங்க ஆண்டவரே. தேவா, இந்த காரியத்தில் உங்களுடைய வெற்றி தான் தேவை தாப்பனே. Your victory should be Lord. ஆண்டவரே, இதெல்லாம் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த காரியத்தை அந்த இருக்குது அது நீர் அறியாம எதுவுமே நேரில் தாப்பேன். நானும் ஆண்டவரே அறிவேன். உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழிநடத்துறதுனால ஆண்டவரே நான் கிருபையாக இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, உங்களுடைய தாசிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த காரியத்துல உதவி செய்யுங்க, காரியத்தை எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. உதவி இம்மட்டும் எத்தனையோ வருடங்கள் உதவி செய்துதான் வந்திருக்கீங்க தாமே. யூ ஹெல்பிங் மீ லார்ட், வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. கத்தா எத்தனை வருடம் நீங்க தான் எனக்கு உதவி செய்து வர்றீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
அஞ்சு ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன் தேவா. ஏழை பாவியை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க செஞ்சுதான் லார்ட் யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் மீ. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது, உடைய வார்த்தை எவ்வளவு உண்மையில் தான் ஆண்டவரே. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. ஆண்டவரே கத்தாவே, எதுவா இருந்தா நோ வெப்பன் கேன் ஸ்டாண்ட். எந்த ஆயுதம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும், எந்த ஒரு ஆயுதம் எதிராக, லார்ட் டு டெஸ்ட்ராய் மீ, டு ட்ரபிள் மீ, டு டிஸ்டர்ப் மீ. ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவாக நீ சொல்லுகிறீ கர்த்தாவே, உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போ. சோத்திர ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு ஆண்டவர். யூ ஆர் மை ஃபார்ட்ரஸ். ஒரு கோட்டை பாதுகாப்பதை போல என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறவர், நீர் என்னை பராமரிக்கிறவரை, போஷிக்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர். உம்முடைய கரம் தான் ஆண்டவர் எனக்கு. என்னுடைய கரத்தை பற்றி நீங்க வழிநடத்துங்க. அதுவே இந்த நீச பாவியை தேவா நீர் உம்முடைய தாசையை தாங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. Fill me with the Holy Spirit. Fill me with the Holy Spirit, Lord God. ஐயோ, இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில பரிசுத்த ஆவியினுடைய துணை எனக்கு தாங்க, அனுக்கிரகத்தை தாங்க தேவா. எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்க தாப்பனே. ஐயோ, நான் எங்க போவேன் ஆண்டவரே, வேற எங்க போ லார்ட். உண்மை தவிர எனக்கு அடைக்கலமே இல்லை, உண்மை தவிர எனக்கு மீட்பு நம்பிக்கைங்கிறது கிடையாது தாப்பனே. ஆண்டவரே, நான் அறிவேன், நான் மன்னியும் மீறுதல் உள்ள ஒரு மனுஷன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். ஐயோ, என்னை மன்னித்து எனக்கு இறங்க ஆண்டவரே. உண்மைதான் தாப்பனே. தேவா, உமக்கு பிரியமாய் மாத்திரமே நான் வாழணும். To fulfill your plan in my life. It is not in my strength, but in your strength. இந்த ஐக்கியத்தை கூட எழுப்புங்க ஆண்டவரே. ஐக்கியத்தின் சபைகளில் உயிர்மீழ்ச்சி தேவை, போகல் மத்தியில் உயிர்மீழ்ச்சி தேவை, நல்ல ஒரு ஐக்கியம் தேவை. எல்லாம் போயிடுச்சு. சால் கான். ஆண்டவரே, ஏதோ மெக்கானிக்கலா, ஐயோ வேண்டாம் தாப்பனே. ரீப்ளேஸ் இட் லார்ட் வித் யோர் ஃபெலோஷிப். ஒரு உண்மையான ஒரு தேவனுக்குள்ளான ஒரு ஐக்கியம். ஆதி திருச்சபையில் பார்க்குறான், ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்ல. இப்போ பார்க்கும்பொழுது யூ ஷுட் பி ஸ்ட்ராங் லார்ட் ஃபார் த ட்ரூத். சத்தியத்துக்காக இணைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு உறுதியான ஐக்கியமாய் காணப்படும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் துணை செய்யுங்க, இந்த காரியத்தில் இங்கே இறக்கம் செய்யுங்க, இந்த காரியத்தில் உங்களுடைய ஒத்தாசையை தாங்க ஆண்டவரே. தாங்க நீங்க இறக்கமாயிருங்க ஆண்டவரே, நீங்க கிருபையாயிருங்க தாப்பனே. தேவா, உடைய தாசை தந்து வழி நடத்துங்க, உடைய இறக்கத்தை தந்து வழி நடத்துங்க தேவா, உடைய கிருபை தந்து வழி நடத்துங்க. எவ்வளவு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஆண்டவரே, how could this be? It is thine. இது உம்முடைய கிருபை ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை. எதேச்சையா நடக்கிற ஒரு காரியம் என்றால இதுல உம்முடைய கிருபையின் கரம் இருக்குது. அப்படியே நம்முடைய சித்தம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமாண்டவரே கத்தாவே, நம்முடைய சித்தம் என்பதை எவ்வளவு அருமையா அந்த வெளிநடத்துறதுல நீங்க கொண்டு போறீங்க. பியூட்டிஃபுல்லி லார்ட் யூ ஆர் டேக்கிங் them in. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தின் சபையினது சத்தியத்தை ஆண்டவரே பறைசாற்றும்படியாக எனக்கு இறங்க. யூடியூப் வழியாக மற்ற காரணம் வழியாக எத்தனையோ உடைய வார்த்தை கேட்கறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரட்சியும் ஆத்துமாக்களை தாரும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ஒரே ஒரு பாவி, ஆண்டவர் ஆச்சரியமா இருக்கு, ஒரு நீச பாவி இந்த உலகத்துல எங்கேயோ கிடைக்கிற ஒரு பாவி அவன் மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரே, எவ்வளவு விலையேறப்பட்டது. ஃபார் தட் காஸ் ஐ மஸ்ட் ரியலி லேபர் அப்படின்னு அந்த காரியத்துக்காக நான் எவ்வளோ ஆண்டவரே பிரயாசப்படணுமே. ஏன்னா எங்கேயோ ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் தாப்பனேன்.
ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்போது, ஆத்துமாவை கர்த்தருக்குள் கொண்டு வரும் பொழுது, அதே சந்தோஷத்தை தான் கொடுக்குறீங்க தாப்பனே. ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தும் பொழுது, அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்குறீங்க. உன்னுடைய பணியை செய்யும் பொழுது, உன்னுடைய பணியை விருப்பத்தோடும் ஆண்டவரே, வாஞ்சையோடு செய்யும் பொழுது, அந்த சந்தோஷத்தை நிச்சயமா, ஏன்னா இது ஆத்தும ஆதாய பணி. இது ஆத்துமா, அதை நீங்க கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை நீங்க கொடுக்குறீங்க. தேவா இறங்கும். கிருபையா இறங்கும் ஆண்டவர். இந்த மே மாதம் நடக்கும்படியா அந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். தேவா நீங்க ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அநேகரை அழைத்து வாங்க ஆண்டவரே. அநேகரை அழைத்து வாங்க. அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக நான் கேட்கிறேன். ஏதோ ஆண்டவரே மனித புகழ்ச்சி இல்லை. ஆண்டவருடைய நாம மயப்பட முடியும். அநேகர் இந்த சத்தியத்தை கேட்டு தேவனுக்குள் மனம் திரும்ப சித்தம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே கத்தாவே, நம்முடைய சித்தம் என்பதை எவ்வளவு அருமையா அந்த வழிகடத்துறதுல நீங்க கொண்டு போறீங்க. பியூட்டிஃபுல்லி லார்ட் யூ ஆர் டேக்கிங் them in. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஐக்கிய சபையின் சத்தியத்தை ஆண்டவரே பறைசாற்றும்படியாக அன்று எனக்கு இறங்க யூடியூப் வழியாக மற்ற காரணம் வழியாக எத்தனையோ உடைய வார்த்தை கேட்கறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ரட்சியும் ஆத்துமாக்களை தாரும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ஒரே ஒரு பாவி, ஆண்டவர் ஆச்சரியமா இருக்கு, ஒரு நீச பாவி இந்த உலகத்துல எங்கேயோ கிடைக்கிற ஒரு பாவி அவன் மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே, எவ்வளவு விலையேற பெற்றது. ஃபார் தட் காஸ் ஐ மஸ்ட் ரியலி லேபர் அப்படின்னு அந்த காரியத்துக்காக நான் எவ்வளோ ஆண்டவரே பிரயாசப்படணுமே. ஏன்னா எங்கேயோ ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் தாப்பனேன். ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்போது, ஆத்துமாவை கர்த்தருக்குள் கொண்டு வரும் பொழுது, அதே சந்தோஷத்தை தான் கொடுக்குறீங்க தாப்பனே. ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தும் பொழுது, அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்குறீங்க. உன்னுடைய பணியை செய்யும் பொழுது, உன்னுடைய பணியை விருப்பத்தோடும் ஆண்டவரே, வாஞ்சையோடு செய்யும் பொழுது, அந்த சந்தோஷத்தை நிச்சயமா, ஏன்னா இது ஆத்தும ஆதாய பணி. இது ஆத்துமா, அதை நீங்க கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். அதை நீங்க கொடுக்குறீங்க. தேவா இறங்கும். கிருபையாயிரங்க ஆண்டவர். இந்த மே மாதம் நடக்கும்படியா அந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். தேவா நீங்க ஆசீர்வதிக்கணும். அநேகரை அழைத்து வாங்க ஆண்டவரே. அநேகரை அழைத்து வாங்க. அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக நான் கேட்கிறேன். ஏதோ ஆண்டவரே மனித புகழ்ச்சி இல்லை. ஆண்டவருடைய நாம மயப்பட முடியும். அநேகர் இந்த சத்தியத்தை கேட்டு தேவனுக்குள் மனம் திரும்ப அந்த நாட்களில் தேவ ஆவியானுடைய நல்ல பிரசனம் கொடுக்கப்படணும். The good presence of the Lord should be granted. ஒவ்வொரு காரியத்தை நீங்க நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்மால் திங்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பிக், சின்ன காரியத்தை பெரிய காரியம் மட்டும் நீங்க ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. Lord, your presence should be all enough. ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறந்தரலாம். ஆவிக்குரிய கண்கள் திறந்தரலாம். ஆண்டவரே அதுதான் தேவை. ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணுமே. திறக்காத ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவருடைய காரியங்களை சொன்னா கூட பைத்தியமாய் தோன்றுகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஆண்டவரே. சிலரை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கு. இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். ஆண்டவரே கத்தாவே, இப்படி ஒரு ஆண்டவரே, ஐயோ என்ன ஒரு பயங்கரமான ஒரு நிலை ஆண்டவரே. தேவன் அறியாத ஒரு வாழ்க்கையில ஆண்டவரே, வாட் சர்டனிட்டி இஸ் தேர்? என்ன நிச்சயம் இருக்கு? என்ன பாதுகாப்பு இருக்கு? ஆண்டவரே மன்னியும். அந்த பெதேல் கூட்டங்களை கூட நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, முழுமையாக இந்த இடத்தை ஆட்கொண்டு அநேகரை மீட்டுக்கொள்ளும். அநேகரை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும். ஆண்டவரே ஒரு உன்னதமான சத்தியத்தை கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா உங்களை துதிக்கிறேன். உங்களை நான் போற்றி வணங்குறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நாள் முழுதும் உங்களுடைய கிருபையோடு கூட அந்த முக்கியமாக இந்த காரியத்தோட நேற்று கூட அந்த காரியத்தில் எவ்வளோ அருமையா ஆண்டவரே ஜெபித்த பொழுது நேர் சரிபடுத்தி கொடுத்தீர். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, வாய்ப்பு ரொம்ப கம்மியான ஒரு காரியம் தான்.
ஆனால் அவ்வளோ அழகாக நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க. இதுவும் கூட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தினுடைய இறங்குங்க. இதில் என்ன காரியன்றதை நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி இறங்கி ஆண்டவரே செய்தரலாம் தாப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.